மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேத்துறாங்க. அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம். சென்னை ஈசிஆரில் இளம்பெண்களுக்கு திமுக கொடி பொருந்திய காரில் வந்த இளைஞர்கள் மிரட்டியது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், புடிச்சு உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்வரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும், சென்னையில டிசிபியா இருக்கணும், சென்னையில கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அதே ஈசிஆர்ல என் வீடு இருக்கு, அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேத்துறாங்க. கரெக்டா? அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ல என் வீடு இருக்கு. என்ன வேகம்? தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க? 10 பேர். எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தீங்க? 14 பேர். என்ன தப்பு பண்ணாங்க? மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேத்துறாங்க. அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம். பெண்களே பயந்துக்குவாங்க. அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க. அதான் திமுக ஸ்டைல். வெக்க கேடா இல்லையா? அதே 500 மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டுனீங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா? இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தார்ல, அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடான்னு. அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாங்க? இதைத்தாங்க நான் ஆக்ரோஷமா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பெண்களுக்கு தப்பு நடந்திருக்குன்னு இந்திய அளவுல எல்லா சேனலும் டிபேட் வச்சு நீங்க நடத்துறாங்க. அப்படியே மாத்தி காரை இடிச்சிட்டாங்க. காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100க்கு போன் பண்ணி எல்லாம் சொல்லணும். நீங்க பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவே தான் கார் அடிக்கிறதா? அதனால் நானும் வெறுத்து போய் இருக்கிறேன். பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய நிலம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.